ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் நவம்பர் 17ஆம் தேதி திங்கள்கிழமை கார்த்திகை மாதத்தோட முதல் நாள். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வச்சாலே போதும், மாதம் முழுக்க பணவரவு ஏற்படும், விபரீத ராஜ யோகம் உண்டாகும். அது என்ன இலை, அந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தி வைக்கணும்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் என்ன தீபத்தை எந்த இலை மீது எப்படி ஏத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக மாதம். இந்த மாதத்துல விரதம் மேற்கொள்றது வழக்கம். குறிப்பா ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் மேற்கொள்வாங்க. கார்த்திகை மாதம் ஐயப்ப வழிபாடுக்கு மட்டும் இல்லாம முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம். இந்த மாதத்துல ஒரு சில குறிப்பிட்ட வழிபாடுகள் நம்ம செய்யறதால நம்முடைய வேண்டுதல் எல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறும். ஆன்மீக ரீதியாகவும் கார்த்திகை மாதம் முக்கியமான மாதம். சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சி அளித்ததும், லிங்க வழிபாடு தோன்றியதும், லிங்கோத்பவர் அவதாரம் நிகழ்ந்ததும் கார்த்திகை மாதத்துலதான். கார்த்திகை மாத பௌர்ணமியில் தான் பார்வதி தேவி திருவண்ணாமலையில மலையை சிவனா பாவித்து கிரிவலம் வந்தார் அப்படிங்கிற மாதிரியும், அவருக்கு திருவண்ணாமலையில மலையை சுற்றி 8 இடங்கள்ல 8 விதமான சிவபெருமான் காட்சியளித்தார் அப்படிங்கிற மாதிரியும் நாம பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே கார்த்திகை மாதம் நடந்திருக்குது. அதனால சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் முக்கியமான பங்கு இந்த கார்த்திகையில இருக்கு. இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு கார்த்திகை மாதம் இருக்குல்ல, இந்த மாதத்துல சிவபெருமான், பெருமாள், சுவாமி ஐயப்பன், பார்வதி தேவி, முருகப்பெருமான்னு சொல்லி இவங்க எல்லார் வழிபாட்டையும் நாம நிச்சயம் பண்ணலாம். கார்த்திகை மாதத்தோட துவக்க நாளாக இருக்கக்கூடிய நவம்பர் 17ஆம் தேதி உங்க வீடு பகுதிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு குறிப்பிட்ட முறையில தீபம் ஏத்தி முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யலாம். அதை விட முக்கியமானது, நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் நமக்கு சோமவாரத்துல வந்திருக்கு, திங்கள்கிழமையில வந்திருக்கு. அதை விட 10 மடங்கு சோமவார பிரதோஷத்தன்னைக்கு பிறக்குது. இது மாதிரி எல்லா மாதங்களும் எல்லா வருடங்களும் அமையும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. இந்த வருஷம் நமக்கு அமைஞ்சிருக்கு. மொத்தமா இந்த வருஷம் நமக்கு கார்த்திகை மாதத்துல 29 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இதுல டிசம்பர் 3ஆம் தேதி நமக்கு திரு கார்த்திகை தீபம், அதாவது திருவண்ணாமலை தீபம் நடக்க போகுது. இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த மாதத்தோட முதல் நாள் திங்கள்கிழமையில ஆரம்பிச்சிருக்கிறதால அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளும் எக்கச்சக்கமான பரிகார முறைகளும் இந்த மாதம் முழுக்க நமக்கு பலவிதமான செல்வங்களையும் நலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து அவங்க விரதத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. மற்றவர்கள் எப்போதும் போல அதிகாலை எழுந்து மொத்தமா குளிச்சுட்டு சிவபெருமானுக்குரிய சோமவாரத்துக்குரிய அந்த பிரதோஷ வழிபாடு நீங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரதோஷ வேலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி இந்த நேரத்துல சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்க. கூடவே முருகப்பெருமானையும் கையோடு தரிசனம் பண்ணிட்டு கண்டிப்பா சிவாலயத்துல ஐயப்பனுக்கு சன்னதி இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒரு போட்டோ வைத்து வழிபாடு நடத்துவாங்க. கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சதால அங்க போயிட்டு ஐயப்பனையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறமா இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை வைத்து ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஏற்றி வச்சாலே போதும். கண்டிப்பா மாதம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பண வரவை நீங்க ஏற்படுத்திக்கலாம். அது என்ன இலை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சுலபமா எல்லார் வீடு பக்கத்துலயும் எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான். அதுதான் கொய்யா மரத்து இலை. நம்மளோட இலை சம்பந்தப்பட்ட பல பதிவுகள்ல பல இலைகளை வைத்து தீபம் போடுறத பார்த்துருப்போம். ஆனா கொய்யா மரத்து இலையை பயன்படுத்தி நம்ம அந்த அளவுக்கு பெருசா பரிகாரங்கள் பண்ணது கிடையாது. அரச மரத்து இலை, வில்வ இலை, வாழை இலை தீபம் கூட போட்டிருக்கிறோம். இவ்வளவு ஏன், மருதாணி இலையை வைத்து கூட தீபம் போட்டிருக்கலாம். ஆனா கொய்யா மரத்தோட இலைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம், ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கொய்யா மரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரும் லட்சுமி குபேரரும் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரம். நெல்லிக்காய் மரத்துல எப்படி லட்சுமி குபேரர் வாசம், மகாலட்சுமி தாயார் அம்சம் இருக்குதோ அதே அளவுக்கு இவங்க 2 பேரோட அம்சமும் கொய்யா மரத்தோட இலைகள்லையும் இருக்குதாம். இந்த கொய்யா மரத்தோட இலை அப்படிங்கிறது ரொம்ப எளிதா கிடைக்கும். நிறைய பேர் வீடுகள்ல கொய்யா மரமே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த இலைய பறிச்சுட்டு இந்த பரிகாரத்துக்கு, இந்த தீபத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி வீட்டுல இல்லாதவங்க அக்கம் பக்கத்தினர்கிட்ட ஒரு 5 ரூபாய் கொடுத்தாவது, அதாவது அந்த இலையை சும்மா வாங்கிட்டு வராம ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுத்து ஒரு இலை 2 இலை வாங்கிட்டு இந்த தீபத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி அதுக்கு வசதி இல்லாதவங்க, அதுக்கு வாய்ப்பு அமையாதவங்க கண்டிப்பா உங்க வீடு பக்கத்துல
பழக்கடைகள் இருக்கும் இல்லையா, அங்க கொய்யாப்பழம் விற்பாங்க. இல்ல ரோட்டு ஓரங்கள்ல எவ்வளோ நபர்கள் தள்ளுவண்டியோட கொய்யாப்பழம் விற்பாங்க. அவங்க கிட்ட ஒரு இலையாவது கொய்யா இலை இல்லாம இருக்காது. கொய்யாப்பழம் சேர்த்து வாங்கும்போது ஒரு இலை கேட்டா கூட அவங்களே கொடுப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல கொய்யா இலையை தயார் செய்து அதை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம், அப்படி இல்லைன்னா சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்கணும். சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்கிறது விசேஷம். ஏன்னா கார்த்திகை அப்படிங்கிறது ஐயப்பனுக்கும் உகந்தது, முருகப்பெருமானுக்கும் உகந்தது. இந்த 2 தெய்வங்களுக்கும் உகந்த பொருள் சந்தனம் குங்குமம் தான். அதுக்கப்புறமா ஒரே ஒரு அகல் விளக்கு. எப்படி பார்த்தாலும் கார்த்திகை தீபம் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு 15 நாட்கள்ல நம்ம கார்த்திகை தீபத்தை கொண்டாட போறோம். அதனால முன்கூட்டியே கார்த்திகை தீபத்துக்கு தேவையான அகவிளக்க வாங்கி வைத்தாலும் சரி, இல்ல இந்த ஒரு பரிகாரத்துக்காக ஒரே ஒரு அகவிளக்க புதுசா வாங்கினாலும் சரி, போன வருஷம் வாங்கின தீபம் இருந்தா அதையும் பயன்படுத்திக்கலாம். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த கொய்யா மரத்து இலை இருக்குல்ல, அத சின்னதா ஒரு தட்டு மேல வைத்து அதற்கு மேல ஒரு அகவிளக்கு வைத்து நெய் தீபம் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். பணவரவை, வசீகரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய, பணத்தை காந்தம் போல ஈர்த்து கொடுக்கக்கூடிய, லட்சுமி கடாட்சத்தை உங்க வீடு முழுக்க பரவ செய்யக்கூடிய ஒரு தீபம் தான் கொய்யா மரத்து இலை மீது ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு தீபம். இந்த தீபத்தை ஏற்றும் போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இலை பரிகாரம் போடும் போதெல்லாம் இலை எந்த திசை பார்த்து வைக்கணும்னு கேட்குறாங்க. அதாவது இலை எந்த திசை பார்த்துனா இருக்கலாம். ஆனா ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறது உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்துறதால, தினமும் வீட்டுல பூஜை அறையில தீபம் எந்த திசை பார்த்து ஏத்துவீங்களோ அந்த திசை பார்த்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இலை எந்த திசை பார்த்து இருந்தாலும் தப்பில்ல. ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் இந்த தீபம், அதுவும் கொய்யா இலை மீது வைத்திருக்கக்கூடிய இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் அதை முதல்ல சிவபெருமான் கிட்டையும் முருகர்கிட்டையும், கடைசியில கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருக்கிறதால ஐயப்பன் கிட்டையும் சொல்லிட்டு, கூடவே இந்த கொய்யா இலை மீது ஏற்றிருக்கக்கூடிய தீபத்தால உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் பெருகணும். காரணம், கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீப ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தோட முதல் நாள் லட்சுமி கடாட்சத்தை பெருக வைக்கக்கூடிய அந்த கொய்யா மரத்து இலை மீது தீபத்தை ஏற்றிருக்கீங்களே, இது எக்கச்சக்கமான புண்ணிய பலன்களை உங்க குடும்பத்துக்கு கொண்டு சேர்த்துடும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. ஆனா இது மூலயமா ஒரு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்குது. ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா கூட அந்த லாபத்துக்கு நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. கார்த்திகையோட முதல் நாள் எக்காரணத்தை கொண்டும் இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு தவற விட்டுறாதீங்க. ஒருவேளை நாங்க வீட்டுல இல்ல, கார்த்திகை முதல் நாள் நாங்க வெளியூர் போறோம், இல்ல கோவிலுக்கு போயிட்டோம், இரவு தான் வருவோம், வேற என்ன பண்றது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு மாற்று வழி, கார்த்திகையோட முதல் 2-3 நாட்களுக்குள்ளேயாவது இந்த தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறை ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல் நாள் ஏற்ற சொல்றதுக்கு முக்கியமான காரணம், கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம், பிரதோஷம். இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்காது. அதுக்காக தான். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு மறுநாள் அந்த இலையை மட்டும் தண்ணியில விட்டுருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.